சொல்லி ஏமாத்தினார், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நம்ம ஆஞ்சநேயர் பாருங்க எவ்வளவு சாமர்த்தியசாலி பாருங்க. ஒவ்வொரு முறையும் ஆஞ்சநேயர்கிட்ட போய் சனி கேட்பார், நான் உன்னை பிடிக்கணும், நான் உன்னை பிடிக்கணும் சொல்லுவார். அடடா, நான் உன்னை கண்டிப்பா நம்ம கூட வந்து பிடிக்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப ராமர் வேலை பண்ணிட்டு இருக்கேன், இப்ப என்ன தொந்தரவு பண்ணாது, இப்ப என்ன தொந்தரவு பண்ணாது. அப்ப எப்பதான் உன்னை பிடிக்கிறது, நானே உனக்கு வாய்ப்பு தருவேன், அப்ப வந்து பிடிச்சுக்கோ. சனியும் வந்து கேட்பார், ஒவ்வொரு முறைக்கு நான் மறந்துடுவேன்ப்பா, நீ வந்து ஞாபகப்படுத்து, எப்ப வந்து உன்னை பிடிக்குதுன்னு கேள்வி. கரெக்டா அந்த ராமர் பாலம் கட்டுற சமயம், ராமர் பாலம் கட்டுற சமயத்துல சனி வந்து கேட்டா, இப்ப நான் உன்னை பிடிக்கட்டுமான்னு கேட்டேன். சரியான நாளில வந்து கேட்டேன், ஒரு அற்புதமான முகூர்த்த வேலை, சரி நான் கொஞ்ச நேரத்துல உனக்கு டைம் தரப்போறேன், நீ என்ன பிடிச்சுக்கணும், விட்டுறாத, 7.5 வருஷம் என்ன விட்டுறாத, இந்த விநாயகர் மாதிரி எல்லாம் நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், என்ன பிடிச்சுக்கோங்க. சனிக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க, ஆஞ்சநேயரை பிடிக்க போற அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஞ்சநேயர் என்ன பண்ணினா, கல்லெல்லாம் சுமந்துட்டு வர்றாரு இல்லையா, அப்ப வந்து சனி கேட்டா, உன்னை எங்க பிடிக்கட்டும், சில பேர்த்து கால் கண்டைய பிடிப்பேன், சில பேர்த்த நீலகண்டத்தை பிடிப்பேன், சில பேரை எங்க பிடிப்பேன், உன்னை எங்க பிடிக்கட்டும். ஆஞ்சநேயர் சொன்னார், என்னுடைய கரங்கள் ராம சேவை செய்து வருகிறது, ஆகவே என்னுடைய கரத்துல பிடிச்சிடாரு, நான் ராம காரியமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என் காலில் தயவு செய்து பிடிச்சிடாரு. அச்சா, ராம நாமாவை ஓதிட்டு இருக்க இந்த நெஞ்சத்துல எதுவும் பிடிச்சிடாரு, வேற எதுலதான் உன்னை பிடிக்கிறது, இந்த தலை ஒண்ணுதான் சும்மா இருக்குது, இந்த தலையில வேணா நீ பிடிச்சுக்கோ. தலையில பிடிச்சுக்கிட்டுமா உட்காந்துக்கிட்டுமா. சனி கேட்டு, நீ தான் பெரிய எவனாச்சே, நீ வந்து தலையிலேயே உட்காந்துக்கொண்டு. சனி வந்து ஜம்முன்னு சப்பனை போட்டு உட்காந்துட்டார். இப்ப என்னாச்சு, ஆஞ்சநேயர் பாறையில இருந்து தலையில அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு தலையில உட்காந்துருக்காரா, இவர் மேல பாறை அடுக்கிறான். சனினால முடியல, ஐயோ என்ன விட்டுருந்தார், 7.5 வருஷம் உன்னை விட மாட்டேன், இப்ப நீ என்ன பிடிச்சிருக்கியா, நான் உன்னை பிடிச்சிருக்கிறான்னு தெரியல, என்ன விட்டுன்னு கதறி ஓடி, ஐயோ சாமி, இனிமேல் உன்னை மட்டும் இல்ல, உன்னை எவன் கும்பறானோ அவனை கூட பிடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஓடிடுச்சான். இதுக்கெல்லாம் கை தட்டணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு திருநாவுக்கரசு வந்து பேசுறேன், என்ன இப்ப ஆஞ்சநேயர் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. பாலக்கானமே ஒரு பையன் தொலைவான், சரி பரவாயில்ல. ஆக ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு சனியினுடைய தொல்லைகளில் இருந்து நிச்சயம் விடுதலை உண்டு, சனி பிடிக்க மாட்டார். இப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், ஒவ்வொரு பாறையா போய் எடுக்கிறார். இங்க பாறை இல்ல, ராமநாதபுரத்துல உப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அந்த பாலம் தொடங்குறது. வெயிலுகந்த பெருமாள் அப்படின்னு அங்க வந்து ஒரு விநாயகர் இருக்கார், வெயிலுகந்த விநாயகர். இந்த பாறையெல்லாம் கிடைக்கல, ராமநாதபுரத்துல பாறை கிடையாது. விந்திய சாத்தூரா மலைகள் எங்க, நர்மதை தபதியில இருந்து கல்லெல்லாம் தூக்கிட்டு வரணும். அப்படி தூக்கிட்டு வரும்போது இந்த கோவர்த்தனகிரி பாறை இருக்குல்ல மலை, அந்த மலையை வந்து ஆஞ்சநேயர் பெயர்த்தார். பெயர்த்து எடுத்து தலையில வச்சு முடியாது. அப்ப அந்த மலை சொல்லிச்சு, ஏன்டாப்ப நான் இங்க சுகமா இருக்கேன், இந்த பக்கம் நர்மதை, இந்த பக்கம் தபதி ஓடுறது, நான் சுகமா காத்து வாங்கிட்டு இருக்கேன், எதுக்காக என்ன அழைச்சிட்டு போறேன்னு. ஒண்ணும் இல்ல, ராமருக்கு பாலம் கட்ட போறேன், ராமருடைய திருவடி தரிசனம் உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னார். அப்ப அந்த பாறை கேட்டது, அந்த மலை கேட்டது, டேய் பெருமாளுடைய பாதம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமாடா, கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, பெருமாளோட சுண்டு வரலாது என் மேல பட்டதுன்னா போதும், நான் வாங்கினேன் பிறப்பெடுத்த புண்ணியத்தை நான் அடைத்ததா அர்த்தம். பெருமாளுடைய சுண்டு வரலாது படுவா, நான் சொல்றேன் பெருமாள் மேல கால் வச்சு நடப்பா, பெருமாளுடைய திருவடி தரிசனம் உண்டு அப்படின்னார். இங்க பார், இது நடக்கலைன்னா மகனை உன்னை உட்கார வச்சிட வேண்டும். அந்த பாறை ஒப்பந்தம் போட்டுதான் இங்க வந்தது, இங்க வருகிற போது அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, அதனால் அந்த கோவர்த்தனகிரி மலையை பயன்படுத்தப்பட முடியவில்லை. இப்ப ராமர் சொன்னார், நாளை ஆயிடுச்சு, நாம இலங்கைக்கு போர் பண்ண போலான்னு சொல்லி, அப்ப வந்து இந்த கோவர்த்தனகிரி ஆஞ்சநேயரை காலை பிடிச்சு. சனி கூட ஆஞ்சநேயோட காலை பிடிக்கல, கோவர்த்தனகிரி ஆஞ்சநேயோட காலை பிடிச்சது. என்னடா சொல்றேங்கிட்ட, என்னமோ திருவடி தரிசனம் கிடைக்கணும்னு, நான் சொந்த வரல் கிடைக்குமான்னு, இல்ல திருவடி கிடைக்கும்னு. இப்ப என்னடா பொய்யாயிடுச்சு, ராமரும் பொய்ய நீயும் பொய்யா, ராமர் பொய்யெழுதியும் ஆஞ்சநேயருக்கு வந்ததே அனுபவிச்சு கோபம். என்ன சொல்ற, பரம்பொருள் ராமனையா வர சொல்ற, இப்ப சொல்றேன், பகவான் தான் கொடுத்த சத்தியத்தை கூட சில சமயத்துல மீறலாம், பகவான் தன்னுடைய பக்தன் கொடுத்த சத்தியத்தை ஒரு ஜென்மா எடுத்தாவது காப்பாற்றுவான். இப்ப சொல்றேன், ஒரு ஜென்மா எடுத்தாவது உனக்கு அந்த பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, போட 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 போ, இப்படிதான் எல்லாம் சொல்றீங்க போ அப்படின்னு சொல்லிச்சு. பகவான்கிட்ட இதை போய் மறுபடியும் இலங்கையில இருக்கும்போது ஆஞ்சநேயர் சொல்ற, என்ன சொல்றா,
பெருமானே, இந்த மாதிரி ஒரு பாறை கிட்ட நான் ஒரு ஒப்பந்தம் போட்டேன், சுண்டுவரம் தரிசனமாவது கிடைக்குமான்னு அந்த பாறை கேட்டது. திருவடி தரிசனம் கிடைக்கும் நான் சொன்னேன். குறைஞ்சபட்சம் அந்த பாறை சொன்னதை நான் கேட்கணும். பெருமாள் சிரிச்சுட்டே சொன்னார், ராம, அடுத்த பிறவில நான் கிருஷ்ணனா பிறக்க போறேன். இந்திரனுடைய மலையிலிருந்து அந்த கோவர்தனகிரி மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த மலையை என்னுடைய சுண்டு விரலால தூக்க போறல, அந்த மலை தான் இந்த மலை. எல்லாத்துக்கும் கை இல்லையா? சில பேருக்கு தான் கை இருக்கு பாருங்க. சரி, பரவாயில்ல. ஆக பகவான் தான் கொடுத்த சத்தியத்தை கூட மீறலாம், ஒரு பக்தன் கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டான். திருப்பதி யாரெல்லாம் போயிருக்கீங்க? திருப்பதினா என்ன ஞாபகத்துக்கு வருது? லட்டு. சரி, பரவாயில்ல. வேற என்ன ஞாபகத்துக்கு வருது? 7 மலை. வேற பெருமாள். திருப்பதினா பெருமாள் தான். சரி, பரவாயில்ல. திருப்பதிங்கிற அந்த வார்த்தைய இந்த நேரத்துல இந்த இடத்துல சொல்றது, அதை காது கொடுத்து கேட்கறது எல்லாமே புண்ணியம், எல்லாமே புண்ணியம். திருப்பதி பெருமாள் கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார். இந்த பிரதமர் வாஜ்பாயின்னு ஒருத்தர் தான் தெரியுமா, இறந்துட்டாரு. வாஜ்பாய் தெரியுமா? அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? டிசம்பர் 25 அவருடைய பிறந்த நாள். ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், என் பிறந்தநாள் அன்னைக்கு திருப்பதியில காலம்பர சுப்ரபாத சேவை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவருடைய உதவியாளர் சர்மான்னு ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், என்னமோ தெரியலப்பா, என் பிறந்தநாள் அன்னைக்கு சுப்ரபாதம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணவே இல்லை. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க? நீங்க இந்த தேசத்துடைய பிரதம மந்திரி, நீங்க நினைச்சீங்கன்னா உத்தரவு போடலாம், பெருமாள் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாருன்னு சொல்லலாம். வாயில போடு, வாயில போடு, பெருமாளுக்காக நான் தான் காத்திருக்கணும். சுவாமி, இந்த முறை டிசம்பர் 25 உங்களை நான் கூட்டிட்டு போறேன். 1999 டிசம்பர் 25 அவருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க சுப்ரபாதம் பார்ப்பீங்க. நேரம் சந்திரபாபு நாயுடுக்கு போன் பண்ணோம். அப்ப கவர்னரா இருந்த திவாரியா யாரோ ஒருத்தர் கவர்னரா இருந்தா அவருக்கு போன் பண்றோம். எல்லாம் பண்ணி ரேணிகுண்டா விமான நிலையத்துல பிளைட் இறங்கணும். அங்கிருந்து கார் மூலமா நைட்டு போய் பத்மாவதி விருந்தினர் மாளிகையில தங்கணும். காலம்பர 2 மணிக்கு எழுந்திருக்கணும். குளிச்சு போட்டு 3 மணிக்கு சன்னதிக்கு முன்னாடி சுப்ரபாதம் பார்ப்போம். எல்லாமே பிளான் பண்ணிடுச்சு. அப்ப சொன்னா, அந்த சர்மா சொன்னா வாஜ்பாய், என்ன சுவாமி, உங்களுடைய உதவியாளர் நான் ஏற்பாடு பண்ணி இப்ப பாருங்க பார்க்க போறேன், கொஞ்சம் சும்மா இருடான்னு. அன்னைக்கு டிசம்பர் 24 நைட்டு ஒரு 8 மணிக்கு ஏரோட வர்ற, டெல்லி ஏரோ ஃபிளைட்டுக்கு வர்ற, ஏர்போர்ட்டுக்கு வர்ற. அப்போ சொல்றான், பாத்தீங்களா வந்து சும்மா இருடா கொஞ்சம். ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்தான். சுவாமி, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல நம்ம ஆந்திரா ரேணிகுண்டா போயிடுவோம், பெருமாள் நமக்காக காத்து, சும்மா இருடான்னு. கேட்கவே நான் சொல்லிட்டே இருந்தான். கரெக்டா ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆன போது திடீர்னு விமானி வந்து விமானத்தை கீழே இறக்கினார். இவன் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி இருக்கான். அங்க இருந்து ஒரு அதிகாரி வந்து ஃபிளைட்டை காரை திறந்துட்டு உள்ள கதவை திறந்துட்டு உள்ள வந்து வாஜ்பாய் காதுல ஏதோ சொல்ற. வாஜ்பாய் உடனே அதிர்ச்சி அடைஞ்சு டக்குன்னு எல்லாரும் புறப்பட்டு வாங்க சீக்கிரம் அப்படின்னு. அப்ப KR நாராயணன் ஒருத்தர் பிரசிடென்டா இருந்தார் கேரளாக்கு. அவர் உடனடியா பிரதமரை சந்திக்கணும்னு சொல்லிட்டார். என்னன்னு போய் பார்த்தா 186 பயணிகளோட இந்தியாவில இருந்து புறப்பட்ட ஒரு விமானத்தை காந்தகாரில கொண்டு போய் நிக்க வச்சு தீவிரவாதிகள் பேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த இக்கட்டான நேரத்துல பிரதமர் வந்து வெளியில எங்கேயும் போக கூடாது, இங்க இருக்கணும்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லிட்டார். அப்ப வாஜ்பாய் இப்படி திரும்பி பார்த்தா, இவன் அப்படியே இந்த செந்தில் கவுண்டமணி மாதிரி இப்படி பார்த்தான். சும்மாறா சும்மாறா சும்மாறான்னு சொல்லி, இந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ சொன்ன இந்த ஹிந்துஸ்தானத்துக்கு பிரதான் மந்திரி நான், சர்வ லோகத்துக்கும் படியளக்கிறவன் தாண்டா அந்த பெருமாள். அவனை யாரு பார்க்கணும், யாரு பார்க்க கூடாது, யாரு சேவிக்கணும், அவனுடைய திருவடி தரிசனம் யாரு கிடைக்கணும் அவன் முடிவு பண்றான். திருப்பதி பொறுத்தளவு நீங்க முடிவு பண்ண போக முடியாது. எழுதி தர்றேன், எழுதி தர்றேன். திருப்பதியை பத்தி திருப்பதிலேயே நான் பேசியிருக்கிறேன், அது வேற விஷயம். எனக்கு திருமணமே திருப்பதியில தான் ஆச்சு 2012. திருப்பதியில ஆரிய வைசிய சமாஜத்துல ஜாம்னு நடந்தது. அடுத்த ஒரு வருடத்துல பெருமாள் தான் யாருன்றதை எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அடுத்த ஒரு மாசம் திருப்பதி போவேன். வளர்பிற திங்கட்கிழமை போய் பெருமாளை பார்த்தா அவ்வளவு நல்லது நடக்கும். நிறைய பணம் வேணும் சுவாமி அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கூட்டத்திலேயே கேளுங்க, யாருக்கெல்லாம் பணம் வேண்டாம் அவங்க மட்டும் கை தட்டாதீங்க. சரி, பரவாயில்ல. இப்படி பெருமாள்னா பணம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கதை சொல்றேன். இந்த கதையில இருந்து எல்லா விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு ராஜா ஒரு காட்டுக்கு போறார். அந்த காட்டுல இவர் மொழி பேசுறது யாருக்கும் தெரியாது. ஆச்சா, அது ஆதிவாசிகள். அங்க போறார். அன்னைக்கு ஒரு அமாவாசை தினம். என்ன, வெளியில இருந்து யார் வந்தாலும் அவங்கள பலி கொடுக்கணுங்கிறது அந்த காட்டோட நியதி. இப்ப ராஜாவை பலி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இவர் ராஜா எதுவுமே தெரியாது. இப்ப ராஜாவை பலி கொடுக்கறது கொண்டு போய் நிக்க வச்சுட்டாங்க. அந்த சமயத்துல ஒரு 5 இளைஞர்கள் ராஜாவை வந்து காப்பாத்தி அப்படி இழுத்துட்டு வர்றாங்க. வெட்ட போற நேரத்துல பிடிச்சு காப்பாத்தி அவர் ராஜாங்கிறதெல்லாம் புரிய வச்சு இழுத்துட்டு வர்றாங்க. ராஜா அடுத்த நாள் காலையில அரசவையில போட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்கிறாரு 5 பேர்த்த. ஒருத்தர் சொன்னான், ஐயா என் பையனுக்கு வித்யா விகாஸ்ல ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு. அப்படியா? உடனே சிங்கராஜ் சாருக்கு போன் போட்டு எடுத்துக்க, உனக்கு ஒரு சீட்டு உண்டு. ஓகே சொல்லிட்டாச்சு. இன்னொரு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா, முருகாலயா கடையில போய் ஒரு பட்டு துணியை பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷம். அவ்வளவுதானே. உடனே முருகாலயா பட்டு துணி. ஓகே. இன்னொருத்த வந்தா உனக்கு என்ன வேணும்? உங்கள்ட்ட சொல்லி ஒரு 2 அடுக்கு மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அவ்வளவுதானே, உனக்கு மாடி வீடு கட்டி. இப்படி ஒவ்வொருத்தனும் கேட்டான். கடைசியா ஒருத்தன், அவன் தான் பக்தியினுடைய இலக்கணத்தை பிடித்தவன். அப்படித்தான் பகவானை வழிபடணும். நம்மளாம் பகவானை வழிபட தெரியல. பகவான்கிட்ட நம்ம காசு கேட்டோம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? குபேரங்கிட்ட போய் கௌபீன கேட்ட கதையும் பிராமணர் வீடுகள். குபேரங்கிட்ட கௌபீன கோவணம்னு அர்த்தம். அவன் குபேரன். அவன் பட்டு பீதாம்பரம் நவரத்தனம் எல்லாமே இருக்குது. அவங்கிட்ட போய் எனக்கு ஒரு கோமண துணி கேட்டா எப்படியோ அந்த மாதிரிதான் இப்ப நம்ம பெருமாள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த கடைசி இளைஞன் சொன்னான், ஐயா இந்த சம்பவத்துல நான் உங்களை காப்பாத்திருக்கேன், உண்மைதான். ஒரே ஒரு வரம் நீங்க எனக்கு கொடுக்கணும். என்னடா வரம்? வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல கவரை நாயுடு சமுதாயம் நடத்தக்கூடிய கல்யாணத்தை பார்த்துட்டு நீங்க என் வீட்டுக்கு இரவு வந்து ஒரு நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில சாப்பிட்டுட்டு நீங்க அரண்மனைக்கு போயிடலாம். இப்படி ஒரு வரம் கேட்டான். இந்த மத்த 4 இளைஞர்களும் சொன்னாங்க, அட பைத்தியக்காரன், நான் முருகாலயாவில துணி வாங்கிட்டேன், எனக்கு வித்யா விகாஸ்ல சீட்டு கிடைச்சிருச்சு, எஸ்விஎஸ்ல எனக்கு ஒரு பவுன் கிடைச்சிருச்சு, எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன, ஆனா போயும் ராஜாவை ஒரு நைட்டு தங்க வச்சு சாப்பிட சொல்றீங்க, எனக்கு வீடு கூட கிடைச்சிருச்சு, இப்படி இருக்கிறியாடான்னு எல்லாரும் அவனை பார்த்து என்ன சொன்னாங்க? பிழைக்க தெரியாதவன்னு சொன்னாங்க. ஆனா நடந்தது என்ன? இவர்களுக்கெல்லாம் கேட்டதை ராஜா உடனடியாக கொடுத்தார். கரெக்டா வைகாசி விசாகத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி கொடி ஏறுறது திருமலையில. ராஜா பார்த்தார், ஆமா இந்த வைகாசியில யாரும் கிட்ட என்னமோ கேட்டாங்கல்ல மந்திரி, என்னன்னு கேட்டான். ஒண்ணும் இல்லைங்க, அந்த 5வது இளைஞன் அன்னைக்கு நைட்டு இந்த கவரை நாயுடுகள் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சி பண்றாங்க, பெருமாள் கல்யாணம். அந்த கல்யாணத்தை பார்த்த பிறகு நீங்க அவர் வீட்டுக்கு போகணும்னு இருக்கு. அப்படியா? சரி, அதுக்கு முன்னாடி ஏற்பாடெல்லாம் பாருங்க. கொடி ஏறின உடனே 9 நாட்கள் நடுவுல, இந்த 9 நாட்கள்ல மந்திரி எல்லாம் என்ன பண்ணா, ராஜா வந்து போகணும், அவர் ஊருக்கு போகணும். ஒரு ஊரு கிராமத்துல இருக்கு. அப்ப அந்த போற ரோடெல்லாம் போடணுமே, ரோடும் கிடைச்சது. ரோடு ராஜா வரும்போது ரோடு நல்லா இருக்கணும்ல, ரோடு போட்டாங்க. ராஜா வரும்போது கொஞ்சம் குளிர்ந்த காற்று வீசுப்பா, நிறைய மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து நட்டு வைங்க, 2 பக்கம் பூச்சோலை எல்லாம் வைங்க. அந்த ரோடு அப்படியே அருமையா சொர்க்கபுரியாம இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா அவனுடைய வீடு ரொம்ப சிம்பிளா இருந்தது. ராஜா ஒரு நைட்டு தங்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணா, அந்த வீட்டை எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு எல்என்டி குரூப்புக்கு போன் போட்டு உடனே வாங்க, ஒரு 10 அடுக்கு மாடி எல்லாம் ஏசி வச்சு, பாத்ரூம்க்கெல்லாம் ஏசி வச்சாங்க. ராஜா வந்து நைட்டு தங்குறாரு. இப்ப அடுத்தது பார்த்தா, உங்க குழந்தைங்களாம் எங்க படிக்கிறாங்க? நம்ம பால்வாடி தான் படிக்கிறாங்க. ஐயோ, ராஜா வந்து பார்க்கும்போது குழந்தைங்க பால்வாடியில படிச்சா எப்படி? கேந்திர வித்யாலயில சீட்டு. ஓகே, குழந்தைங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அக்கா பசங்க தம்பி பசங்களுக்கு ட்ரெஸ் எங்க வேணும்? முருகாலயா சேலம் ஏவிஆர்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். சேலம் ஏவிஆர்ல இருந்து அவங்களுக்கு ட்ரெஸ், துணி, நகை எல்லாம் வந்துருச்சு. இப்ப ராஜா வந்து என்ன சாப்பிட போறாருன்னு பார்த்தா, எங்க வீட்டுல பழைய கஞ்சி தான் சுவாமி இருக்கு. ராஜா வரும்போது பழைய கஞ்சி கொடுத்தா நல்லா இருக்குமா? தங்க வட்டல். அவரு மட்டும் தங்க வட்டல சாப்பிடக்கூடாது, குடும்ப உறுப்பினர்களை ஒன்னா சாப்பிடணும், எல்லாத்துக்கும் தங்க வட்டல். ஐயோ, அவரு வந்து சாப்பிடும்போது என்னென்ன வேணும்? கோதுமை, அது இது எல்லா பதார்த்தமும் வந்துருச்சு. போட்டுக்கிறதுக்கு துணி, அப்படியே சூப்பரா எல்லாம் பண்ணியாச்சு. ராஜா வந்திருக்காரு, இந்த கூட்டத்துலதான் இருக்காரு. இந்த ராஜா எங்க இருக்கார்? மேல எங்க அப்பன் ஆதிகேசவ பெருமாளா இருக்கார். இப்ப இது முடிஞ்ச உடனே அவரு வீட்டுக்கு போகணும். இப்ப போறார், ராஜா போறார். கவரை நாயுடு கல்யாணத்தை எல்லாம் முடிச்சுட்டு ராஜா வீட்டுக்கு போறார். போற வழியெல்லாம் சந்தோஷமா இருக்கார். போய் நைட்டு போய் வீட்டுல தங்குறார். 1 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு. அவன் கூட பேசிட்டு இருக்கும் போது ராஜாவோட பொண்ணையும் கூட்டிட்டு போயிருந்தார். ராஜாவோட பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு. பார்த்தா 2 பேரும் பேசிட்டு பார்த்தா, காலில் கோலம் போட்டு, அவங்களுக்கு தெரியும் அந்த பழைய படம், காலில் கோலம் போட்டா என்ன அர்த்தம். உடனே என்னம்மாண்டார்,
இவ்வளவு நல்ல குணம் உள்ள இவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ராஜா பொண்ணையும் கட்டி கொடுத்தாரு. அடுத்த நாள் காலையில அனுஷ நட்சத்திரத்துல என்ன பெருமாள் ரதம் ஏறா, அங்க அவரு தாலி கட்டுறாரு. தாலி கட்டியாச்சு. இப்ப ராஜாவுக்கு ஆண் வாரிசு கிடையாது. அவனையே தூக்கி மருமகனையே தன்னுடைய பட்டத்துல உட்கார வச்சார். இப்ப பெருமாள்கிட்ட போய் எனக்கு பணம் வேணும்னு கேட்டா கொடுத்துருவார், நகை வேணும்னு கேட்டா கொடுத்துருவார், வீடு வேணும்னு கேட்டா கொடுத்துருவார், கடன் அடைக்கணும்னு நினைச்சா நீங்க இருக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்கு, இப்படி எல்லாமே கொடுத்துருவார். ஆனா என் பெருமாளே நீ என் உள்ளத்துல வந்து குடியிருந்தா, நீ என் உள்ளத்துல குடியிரு, அது போதும். நீ உள்ளத்துல குடியிருந்தா நான் தப்பு செய்ய மாட்டேன், நீ உள்ளத்துல குடியிருந்தா நான் நல்லது பண்ணுவேன், நீ உள்ளத்துல குடியிருந்தா நான் புண்ணிய காரியங்கள் செய்வேன், இப்படி நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா என்ன அந்த பெருமாள் வந்து உங்க உள்ளத்துல உட்கார்ந்தா அதுக்கப்புறம் நீங்க வேண்டதுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருக்குமா? அப்ப இதுக்கெல்லாம் கை தட்டுமா? என்ன மெயின் மறந்து போயிட்டீங்களா? ஏன்னா வாரியார் சுவாமி பேசுவார், அடிக்கடி சொல்லுவார், இந்த கூட்டத்தில் யாரும் 2 பொண்டாட்டிக்காரங்க இருக்கீங்களா? இல்ல, வாரியார் அப்படி கேட்பார். இதே மேடையில சாட்சாத் கேட்டிருக்கு. இதே சுக்கப்ப முதலியார் அரங்கத்துல வாரியார் சுவாமிகள் 1984, 86 கேட்டுட்டார், யாராவது இந்த கூட்டத்தில் 2 பொண்டாட்டிக்காரங்க இருக்கீங்களான்னு கேட்பார். நம்ம ஆளுங்க தான் தெரியுமே, அதே தொட்டை வச்சு இப்படி வரைப்பாங்க. சுவாமி ஞான கண்ணில் பார்த்துக்காரு. அப்ப வாரியார் சொல்லுவார், கை தூக்குங்கடா அப்படி. ஒரு பை தூக்க மாட்டான். பக்கத்துல பொண்டாட்டி இருக்கா, தெரியாம தான் வச்சிருக்கான், தெரிஞ்சா என்ன வருது, வீட்டுக்கு போக வேண்டாம். அப்ப கடைசியா சொல்லுவார், ஏய் எம்பெருமான் ஞானமே வடிவான வயலூர் வள்ளல் முருகப் பெருமான் ஆணையனோட சொல்றேன்டா, 2 பொண்டாட்டிக்காரன் கை தூக்குங்கடா பார். ஒரு பை தூக்க மாட்டாங்க, தப்பு தவறி தூக்கிட்டா ரொம்ப போடுது. கடைசியா சொல்லுவார், டை ஒரு ஆன்மீகவாதி சொல்றேன், கழுத்துல ருத்ராட்சம் போட்டவன் சொல்றேன், தயவு செய்து 2 பொண்டாட்டிக்காரன் தூக்குங்க, 2 பொண்டாட்டிக்காரனுக்கு நரகம் இல்லடா, இப்ப தூக்கும் பார். 10 பேர் கையை தூக்கிட்டாங்க. ஆவது பொண்டாட்டி அடி வாங்கினா வீட்டுல போய் வாங்கிக்கலாம். இப்ப வாரியார் முன்னாடி ஒத்துக்கலாம். உடனே வாரியார் பாத்தியாமா புருஷனோட யோகிதையா வீட்டுல போய் கவனிச்சு விட்டு கோத்து விட்டு போயிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சபா மண்டபத்துல அவருக்கு ஒரு அண்ணா பசி ஆகாரம் கொடுப்பாங்க. போகும்போது 10 பேர் கூடவே போறான். சாமி நீங்க இருக்கிற தைரியத்துல நான் நம்பி சொல்லிட்டேன், கூட்டுக்கு போன சோறு உண்டா இல்லையா தெரியல, முதல்ல படுக்க விடுவாளன்னு ஒருத்தர் அடிச்சு துரத்தி வரதுக்கு சொல்லுங்க சாமி, 2 பொண்டாட்டிக்காரனுக்கு நரகத்துல இடம் எதை வச்சு சொன்னீங்க, பிரமாணம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க, அதை சொல்லி நாங்க தப்பிச்சுக்கிறோம். அதான் சொன்னார், உன்னை கட்டிட்டு என்னால முடியல இருந்தா நான் ஊரா பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். வாரியார் சொன்னார், உன்னை கட்டிட்டே முடியலன்னா வேலூர் வந்து நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். 2 கட்டினா ஒட்டுமொத்த நரகத்தையும் நீ இந்த வாழ்க்கையிலேயே அனுபவிச்சதுனால தனியா உனக்கு ஒரு நரகம் இருக்காது. ஒருவேளை இருந்தா இந்த நரகத்துல அந்த நரகம் தேவையான. அதனால வாரியார் சுவாமிகளை பத்தி பேசணும், பேசிட்டே இருக்கலாம். அவருதான் பேச்சாளர்களுக்கு இலக்கணம் வகுத்தவர். ஒரு பேச்சாளர் எப்படி இருக்கணும்னு இலக்கணம் வகுத்தது வாரியார் சுவாமி. என்ன சொன்னார், ஒரு பேச்சாளர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இங்க ஒரு 1000 பேர் இருக்கீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு 20 நிமிஷமா நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். இது ஒரு பேச்சாளருக்கு இலக்கணம். ஆக பார்வையாளர்களை பேச்சாளர் தன்னுடைய பேச்சால் கட்டி போட்டுக்கணும். இதற்கு மாறாக பேச்சு முடிஞ்ச உடனே நீங்க என்ன தூண்ல கட்டி போட்டு இனிமேல் எந்த வழியா போய் பேசுங்க என்ன கட்டி போட்டீங்கன்னா அது பேச்சாளருக்கு இலக்கணம் இல்லை, அது பேச்சாளருக்கு இல்லை. அதனால ஒரு அருமையான மாலை வேலை இந்த பெருமாள் கல்யாணங்கிறதுங்க. பெருமாளே கல்யாண குணமிக்கம். உண்மையிலேயே சொல்றேன், கவரை நாயுடு சமுதாயத்தில் நான் பிறக்கலையே நான் வருத்தப்படுறேன். காரணம் என்னன்னா, இப்படி ஒரு அழகான பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெருமாள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். வேற என்ன சமுதாயத்துக்கு? சிவாச்சார தெரிஞ்சுக்கிட்ட வந்து அம்மையப்பருக்கு கல்யாணம். இன்னைக்கு பெருமாளுக்கு குளிர இரவு வேலை, நள்ளிரவு வேலையில அப்படியே சிறு 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 சில்ல அப்படியே சந்திரனுடைய ஒளி கதிர்கள் கூட இன்னைக்கு பெருமாளுக்கு கல்யாணம். இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு சமுதாயத்திலும் பிறக்கிறது கொடுத்து வச்சிருக்கோம். நான் இந்த சமுதாயம் சொல்றதுல ஒருத்தர் பெருமைப்பட வேண்டும், ஒருத்தர் பெருமைப்பட வேண்டும். அப்சாமி நாயுடெல்லாம் உங்க சமுதாயத்தில இருந்து இந்த கோவிலுக்கு நிறைய பண்ணினாங்க. அப்சாமி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம சேத ஐயாவோட அப்பா. அவர்லாம் இந்த கோவில்ல அரங்காவலரா இருந்து நிறைய பணிகள் செய்தவர்கள். பொதுவாகவே பெருமாள்னா நாயுடு சமுதாயத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பெருமாள் மேல பக்தி கொண்டவர்கள் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆச்சுங்களா? இப்ப வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லலாம், இல்ல பாட்டு பாடணும், பாட்டு பாதி கோவர்த்தன அவதார கோவிந்தா சொல்லலாமா?